என்னது கார்கோ ஸ்டோரெல்லாம் இழுத்து மூடிட்டாங்களா? போட்ட கார்கோலாம் உள்ளே இருக்குதா? ஏர் கார்கோலேருந்து சி கார்கோலேருந்து போட்ட கார்கோ பாக்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும்போதே கார்கோவுடைய ஸ்டோர்களை எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க கோயத்துடைய தீயணைப்புத்துறை. என்னடா இது? சோதனை மேல் சோதனை, அதுவும் நம்மளுக்கே சோதனை இந்த மாதிரி இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏர் கார்கோ சி கார்கோ. கார்கோ என்பது வெளிநாடு வாழ் அனைத்து தொழிலாளர்களுக்கும் உரித்தான ஒரு சொத்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்படியுமே கார்கோன்றது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திச்சே இருப்பாங்க. எப்படியாவது கார்கோன்னு போட்டே ஆகணும். வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாரம்பரியம் மாதிரி. குவைத்துடைய மத்திய தீயணைப்புத்துறை இப்போ ரீசண்டாக ஷுவைக் பகுதிகள், என்னுடைய செய்தி தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும், தீயணைப்புத்துறையால் தொடர்ந்தும் குடவுன்கள், ஸ்டோர்கள், வியாபார தலங்களுடைய ஸ்டோர்கள், அடித்தளங்கள் மூடப்படுது அப்படின்னு ரீசெண்டாக நான் தொடர்ந்து ஒவ்வொரு நியூஸ்கள்லையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டே வரேன். இன்றைக்கி நியூஸில் கூட போட்டிருந்தேன். ஷுவைக் பகுதிகள்லையும் கூட பேஸ்மெண்ட்கள் மூடப்பட்ட வீடியோ, அது ஃபோட்டோ காட்சிகள், டயர் கடைகள்லாம் மூடப்பட்டது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், பல இடங்கள்லையும் தொடர் தீ விபத்து, இந்த குடவுன்களில் ஏற்படக்கூடிய தீ விபத்துக்கள், தொடர்ந்துமே தீ விபத்துக்கள் ஏற்படுது. சரியான தீ அணைப்பு கருவிகளும் சரியான தீயணைப்பு உபகரணங்களும் இல்லாத காரணத்தால் பல இடங்களில் இந்த மாதிரி தீ விபத்து ஏற்படுது. அந்த காரணத்தால் தான் தீயணைப்புத்துறை உடனடியாக பல குடவுன்கள், ஸ்டோர்களை இந்த மாதிரி பாதுகாப்பை சரியாக பேணாததால் மூடுறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்மளுடைய பல கார்கோ நிறுவனங்களுடைய கார்கோ ஸ்டோர்கள், அதாவது அம்கரா ஷுவைக் பகுதிகளில் இருந்த கார்கோ ஸ்டோர்கள், அம்கரா, ஜஹரா, அம்கரா இந்த மாதிரி பகுதிகளில் இருந்த கார்கோவினுடைய மிகப்பெரிய குடவுன்கள், அதாவது ஸ்டோர்களை இப்போ ரீசெண்டாக நடந்த சோதனையில் கிட்டத்தட்ட 4-5 நாளாக இழுத்து மூடி இருக்கிறாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ்னு பரவாயில்ல. இப்போ ஒரு சில கார்கோ அவங்களுடைய ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இப்போ ரீசண்டாக நீங்கள் போட்ட ஏர் கார்கோ, சி கார்கோ இந்த மாதிரி கார்கோ பெட்டிகள் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களுக்குள்ளே நீங்கள் போயிட்ட கார்கோ பெட்டிகள் எல்லாமே உள்ள ஸ்டொக் ஆகியிருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ உடனே கார்கோக்காரன், கார்கோக்காரா நீ காசு போட்ட சாமானெல்லாம் கொடுத்துட்டேன், காசெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு அனுப்பின கார்கோ பெட்டி என்னடா பண்ண, இத்தனை நாளில் போக முடியும் சொன்னியேடா, போகலையேடா அப்படின்னு உடனே வீடியோ தூக்கி டிக்டாக்ல போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா இப்படி தானே கார்கோக்காரங்களுக்காக சப்போர்ட் பண்ணி மட்டும் பேசலை. இப்போ இந்த சிச்சுவேஷன் அது அவங்களுடைய ஃபால்ட், அதால் இந்த மாதிரி ஆகி இருக்குது. உங்களுடைய பொருட்கள் உள்ள பத்திரமாக தான் இருந்திருக்கு ஸ்டோரில். ஆனால் தீயணைப்புத்துறை சீலை வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் உங்களுடைய பொருள் டிலே ஆகி இருக்குது. அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிறைய கார்கோ 1-2 கிட்டத்தட்ட 5-6 கார்கோக்கு மேலே இந்த மாதிரி ஆகியிருக்குது. கார்கோட பேர்களை சொல்ல விரும்பலை. ஆனால் கார்கோ லேட் ஆகிடுச்சுன்னா ஒரு 5 நாளோ 10 நாளோ 15 நாளோ லேட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த சம்பவம் கார்கோவை கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கார்கோ போடக்கூடியவங்க நல்லா வெயில் அடிக்கக்கூடிய காலங்கள் இந்த பெரல்லையோ அல்லது கார்ட்டூன் பெட்டிகள்லையோ, மரப்பெட்டிகள் என்றாலும் ஒரு அளவுக்கு நீங்கள் நடுவில் பொருட்களை, சாக்லேட் வகைகள், கரையக்கூடிய வெயிலுக்கு பாதிக்கக்கூடிய பொருட்களை நடுவில் சென்டரில் போட்டாலும் மரப்பெட்டியிலெல்லாம் ஒரு அளவுக்காவது பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதே இந்த பெரல்கள்லையும் குறிப்பாக கார்ட்டூன் பெட்டிகள்லையும் நீங்கள் பொருட்கள் போடும்போது அதிக அளவான சாக்லேட்கள், வெயில் சூட்டுக்கு ரொம்ப வேகமாக கரையக்கூடிய பொருட்கள் போடுறத தவிர்த்துக்கோங்க. அப்படி போடுறது இருந்தாலும் லிமிட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் பாருங்கள், அதுக்காக கார்கோ லாரிகள்லாம் ஏசி வண்டியில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி வெயிலில் கொண்டு போகும்போது நிறைய பொருட்கள் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
அதே போல் முக்கியமாக கார்கோக்களுக்கு கால் பண்ணி திட்டுறதுக்கு முன்னாடி இந்த சிச்சுவேஷன் இப்படித்தான் என்றதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.